விசுவாமித்திரர் ராமனின் குலப்பெருமையைச் சொல்லி தாடகையின் கொடிய செயல்களைப் பட்டியலிட்டு அவளை வதைப்பதன் அவசியத்தை வலியுறுத்துகிறார். வணக்கம் நண்பர்களே. ஒரு பெண்ணை வதைக்கலாமா என்ற தர்ம சங்கடத்தில் தயங்கி நிற்கும் நம் ராமபிரானிடம் விசுவாமித்திர முனிவர் அடுத்து என்ன சொன்னார் தெரியுமா? போன பாடலில் தாடகை இந்திரனையும் தோற்கடித்து தேவர்களையும் அசுரர்களையும் சிதறடித்து ஓட வைத்த வலிமையை பார்த்தோம். அவளுடைய தோள்கள் மந்திரமலையைப் போல வலிமையானது என்றால் அவளுக்கும் வலிமையான ஆண்களுக்கும் என்ன வேறுபாடு என்று முனிவர் கேட்டார். இப்போதும் ராமன் ஒரு பெண்ணை வதைக்க வேண்டுமா என்ற தயக்கத்தில் இருக்கும்போது முனிவர் அவளை வெறும் பெண்ணாக பார்க்காமல் அவளின் கொடூரமான செயல்களை பட்டியலிட்டு அவளை உடனே களைய வேண்டிய பெரும் தீமையாக பார்க்கிறார். அதற்கான அடுத்த அடியை ராமனின் குலப் பெருமைக்குள்ளேயே வைத்து போதிக்கிறார். கவனமாக கேளுங்கள். கரங்கு அடல் திகிரிப்படி காத்தவர் பிறங்கடை பெரியோய் பெரியோரொடும் மரங்கொடு இத்தரை மண்ணுயிர் மாய்த்து நின்று அறம் கெடுத்தவர்க்கு ஆண்மையும் வேண்டுமே. கரங்கு அடல் திகிரிப்படி காத்தவர். கரங்கு அப்படின்னா சுழல்றதுன்னு அர்த்தம். ஒரு சுழலும் சக்கரம். திகிரின்னா சக்கரம். இங்க ஆணை சக்கரம்னு பொருள். அதாவது சக்கரவர்த்திகள் தன்னுடைய அதிகார சக்கரத்தை செலுத்தி ஆளும் நிலை. அடல்னா வலிமை, காத்தவர்னா காப்பற்றியவர்கள். அப்போ தன்னுடைய வலிமையான ஆணை சக்கரம் எங்கும் சுழன்று இந்த உலகத்தையே இந்த நிலத்தையே பாதுகாத்தவர்கள் யார் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிக்கிறார் முனிவர். யார்? ராமபிரானுடைய சூரிய குலத்து மூதாதையர்கள்தான். உலகத்தையே நீதி நெறி வழுவாமல் காத்திருக்காங்க. பிறங்கடை பெரியோய் பெரியோரொடும். பிறங்கடை அப்படின்னா அவர்களின் மரபில் வந்த அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த குலத்துல அந்த பரம்பரையில் தோன்றிய பெரியவனே. யாரு? நம்மளுடைய ராமபிரானைத்தான் அப்படி சொல்றாரு. பெரியோய் என்று உரிமையோடு அழைக்கிறார். பெரியோரோடும் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். இங்க பெரியோர்னா வயசுல பெரியவங்க மட்டும் இல்லைங்க. தவ வலிமையில ஞானத்துல சிறந்த முனிவர்கள், யோகிகள், பெரிய மனிதர்கள் எல்லோரையும் குறிக்கும். அதாவது ஓ ராமனே, உலகை காத்த சக்கரவர்த்திகள் குலத்துல வந்தவனே அப்படின்னு கூப்பிட்டுட்டு அவர் என்ன செய்யறாங்கன்னு அடுத்து சொல்றார். மரம் கொடு இத்தரை மண்ணுயிர் மாய்த்து நின்று. மரம் அப்படின்னா பாவம், கொடுஞ்செயல், அறமற்ற செயல். கொடுன்னா அதை கை கொண்டு அதை செஞ்சு. இத்தரைனா இந்த பூமியில, மண்ணுயிர்னா நிலைச்சு இருக்கிற உயிர்கள் அத்தனையும், அசையும் அசையாத உயிர்கள்னு அத்தனையும். மாய்த்து நின்றுன்னா அவைகளை அழிச்சு நின்று அத்தனை உயிர்களையும் கொன்னு குமிச்சு தன்னுடைய கொடுமையை நிலைநாட்டி நின்று. அதாவது இந்த தாடகை என்ன செஞ்சா தெரியுமா? பெரிய பெரிய தவ முனிவர்களையும் கூட மதிக்காம அவங்களுடைய யாகங்களை தவங்களையெல்லாம் நாசம் பண்ணி இந்த கொடுமையான பாவச் செயல்களை செஞ்சு இந்த உலகத்துல நிலைச்சிருக்கிற அத்தனை உயிர்களையும் அழிச்சுக்கிட்டு நிற்கிறாள். அறம் கெடுத்தவட்கு ஆண்மையும் வேண்டுமே. ஆரம் கெடுத்தவட்கு அறத்தையே தர்மத்தையே நாசம் பண்ணினவள், அழிச்சவள். ஆண்மையும் வேண்டுமே. இதுதான் விஸ்வாமித்திர முனிவர் கேட்கும் மிக முக்கியமான கேள்வி. ஆண்மை அப்படின்னா ஒரு ஆணுக்குரிய வீரம், பலம், உடல் வலிமை, ஆண் தர்மம் அப்படின்னு பொதுவாக சொல்வோம். கம்பர் இங்க அதை ஒரு ஆணின் உருவத்தை அல்லது ஆணைப்போல் வலிமையை பெண் வடிவில் கொண்ட இவளை ஒரு பெண் என்பதால் நீ காக்க வேண்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. அல்லது இவளுக்கு ஆண் உருவம் வேறு வேண்டுமா? இப்படியே பெண்ணாகவே இத்தனை அழிவு செய்கிறாள், இவள் எப்படி ஆண்மைக்குரிய பெருமையை பெற முடியும் அப்படின்னும் பொருள் கொள்ளலாம். ஆக மொத்தத்துல ராமனே, உன் மூதாதையர்கள் அறத்தை காத்தவர்கள். ஆனால் இவளோ அறத்தையே அழித்தவள். இப்படிப்பட்ட கொடூரம் செஞ்ச இவளை வெறும் பெண் என்பதால் நீ கருணை காட்டலாமா? இவள் ஆண்மைக்குரிய வீரம் என்ற சலுகைக்கு உரியவளா அப்படின்னு கேள்வி கேட்கிறார் முனிவர். இந்த கேள்வி ராமனை நோக்கி ஒரு தார்மீக கட்டாயமா பாயுது. பாத்தீங்களா நண்பர்களே? வெறும் ஒரு பெண்ணை வதைப்பது என்ற ராமனின் தயக்கத்தை, அவனுடைய குலப்பெருமையையும் தாடகை செய்த கொடிய அறமற்ற செயல்களையும் முன்வைத்து விசுவாமித்திரர் எப்படி உடைக்கிறார்? ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவள் செய்த பாவங்கள் எந்த கருணையையும் பெற தகுதியற்றவை என்பதை ராமனுக்கு உணர்த்துகிறார். ராமனை இன்னும் உறுதியான முடிவு எடுக்க தூண்டும் விதமாக முனிவர் அடுத்ததாக என்ன சொல்லப் போகிறார்? அதை பற்றி அடுத்த பாடலில் பார்ப்போம்.